இளவரசருக்கு வணக்கம். வாருங்கள் அமைச்சரே. வணக்கம். தாங்கள் வந்த காரியம் என்னவோ? இளவரசரை காண காரணக்கயத்துடன் வர வேண்டுமா? ஹச் ஹச். இளவரசே. என்ன அமைச்சரே, கூறுங்கள். நான் ஒரு கதை கூறலாமா? ஆஹா, கதை கேட்கவே என் செவிகள் காத்திருக்கிறது. கூறுங்கள் அமைச்சரே, கேட்போம். ஒரு முறை சிவனும் பார்வதியும் உரையாடி கொண்டிருக்கும் போது தங்களது பக்தனுக்கு ஏதோ ஒரு துன்பம் நேர போது உணர்ந்தனர். என்ன துன்பம் அமைச்சரே? சொல்கிறேன் இளவரசே. பக்தன் மரத்தின் மீது அமர்ந்து கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தவறு கீழே விழ போகிறான். ஐயோ, அப்புறம் என்ன ஆயிற்று? சொல்கிறேன், சற்றே பொறுங்கள். அமைச்சரே, அவர்கள் சிவன் பார்வதியின் பக்தன். அவர்கள் காப்பாற்றிருப்பார்களே. அதுதான் இல்லை. பிறகு என்ன? பொறுங்கள். சரி சரி, வாய் மூடி மௌனம் காக்கேன். செவிகளை திறந்து வைத்து கேட்கிறேன். சரியாக சொன்னீர்கள். சரி, கதைக்கு வருவோம். பார்வதி கூறினார் சிவனிடம், ஐயனே, பக்தனை உடனே காப்பாற்றி விடுங்கள். காப்பாற்றி விட்டாரா? செவி மட்டும் திறந்து இருக்கட்டும் இளவரசே. மன்னியுங்கள் அமைச்சரே, நீங்கள் கூறுங்கள். ஏ வாயே, சற்று அமைதியாக இரு. ஏ செவியே, நீ மட்டும் திறந்திரு. நல்லது நல்லது. சரி, கதைக்கு வருவோம். சிவன் கூறினார் பார்வதியிடம், பார்வதி, நீ ஏன் சென்று காப்பாற்றி விடு. அட, காப்பாற்றினார்களா இல்லையா? இல்லை, நான் போய் காப்பாற்றவா? இளவரசே. நாவை அடக்குகிறேன், செவியை மட்டும் திறக்கிறேன். சிவனும் பார்வதியும் ஒரு முடிவிற்கு வந்தார்கள். பக்தன் கீழே விழும் பொழுது, அம்மா என்று கூறி கீழே விழுந்தால் விழும் முன் நீ சென்று காப்பாற்று, அப்பா என்று கூறி கீழே நான் சென்று காப்பாற்றுகிறேன் என்று கலந்து பேசினார்கள். என்ன என்ன அம்மா என்று தானே கூறினான்? அதுதான் இல்லை. பிறகு ஐயோ என்று கூறி கீழே விழுந்தான். யார் காப்பாற்றினார்கள்? யாரும் காப்பாற்றவில்லை. அவனுக்கு கை கால் முறிந்து விட்டது. அடடா. சரி அமைச்சரே, இப்பொழுது ஏன் இந்த கதையை என்னிடம் கூறினீர்கள்? வருகிறேன் உங்கள் கதைக்கு. என் கதையா? இதென்ன புதுக்கதை? புதுக்கதை அல்ல, அறிவியலும் தமிழும் கலந்த கதை. அறிவியலும் தமிழும் கலந்த கதையா? ஒரே குழப்பமாக இருக்கிறது. ஏன் அமைச்சரே என்னை குழப்புகிறீர்? சொல்கிறேன் இளவரசே. நாம் தும்மும் போது நம் இதயம் நின்று பின் துடிக்குமாம். அப்படியா? ஆமாம் இளவரசே. அவ்வாறு இதயம் துடிப்பது நிற்கும் போது அம்மா அப்பா என்றோ அல்லது தனக்கு பிடித்தமான கடவுள் பெயரை கூறியே தும்மும் போது தான் காப்பதாக எனக்கு என் தாத்தா கூறினார். இல்லை அமைச்சரே, அறியாதிருந்தேன். இத்துரைக்கும் பெரியோர்கள் இல்லையே, ஏதர நதிகள். இனி தும்மும் போது கடவுளின் பெயரை கூறி அழைப்பேன். கடவுளின் அருள் பெற்றவர்களின் பெயர்களை உச்சரித்தால் அவர்கள் உள்ள மகிழ்ந்து அருள்பாலிப்பார்கள் என்று நம் முன்னோர்களின் நம்பிக்கை. இந்த நன்னாளில் சைவ சமயத்தை வளர்த்து உயிர் கொடுத்த 63 நாயன்மார்களின் பெயர்களையும் சமணப்பட்டு கொண்ட 12 ஆழ்வார்களின் பெயர்களையும் இங்கு குழுமி இருக்கும் அனைவரின் செவிகளில் சென்று சேர்ப்போம். இந்த நன்னாளில் புண்ணியம் பல சென்று சேரட்டும். அமைச்சரே, நாயன்மார்களின் பெயர்களை கூறுவோமா? கூறுவோம் இளவரசே. அதிபத்தர், அப்பூதியடிகள், அமன் இது நாயனார், அநாய நாயனார், அறிவட்டாயர், இசை ஞானியர், இடங்களி நாயனார், இயற்பகை நாயனார், இளையன் குடிமாறார், உருத்திர பசுபதி நாயனார், எரிபத்த நாயனார், ஏகோன் கடிக்காம ஏனாதிநாதர், ஐரியல் காணவர்கோன், கணநாதர், கணப்புண்டர், கண்ணப்பர், கலிய நாயனார், காரிய நாயனார், காரைக்கால் அம்மையார், குங்கிலிய கலிய நாயனார், குலச்சிறையார், கூற்றுவர், கலிகம்ப நாயனார், கோச்செங்க சோழன், கோட்புலி நாயனார், சடைய நாயனார், சண்டேஸ்வர நாயனார், சக்தி நாயனார், சாக்கிய சிறுப்புலி நாயனார், சிறுத்தொண்டர், சுந்தரமூர்த்தி நாயனார், செருத்துணை நாயனார், சோமசிமாரர், தண்டியடிகள், திருக்குறிப்பு தொண்டர், திருஞான சம்பந்தமூர்த்தி, திருநாவுக்கரசர், திருநாளை போவார், திருநீலகண்டர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்க நாயனார், திருமூலர், நமினந்தி அடிகள், நரசிங்க முனையர், நின்றசீர் நெடுமாறன், நேச நாயனார், புகழ் சோழன், புகழ் துணி நாயனார், பூசலார், பெருமலை குறும்பர், மங்கையக்கரசியார், மானக்கஞ்சார நாயனார், முனையடுவார் நாயனார், மூர்க்க நாயனார், முனையடுவார் நாயனார், மூர்த்தி நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், வாயிலா நாயனார், வினன்மிண்ட நாயனார். இளவரசே, 12 ஆழ்வார்களின் பெயர்களை கூறுவோமா? ஆம், கூறலாம் அமைச்சரே. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேராழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருமிழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். சரி அமைச்சரே, நாம் இப்பிறவியில் மட்டும் புண்ணியம் பல சேர்த்தால் போதுமா? பிறகு என்ன செய்ய வேண்டும் இளவரசே? 7 பிறவிகளிலும் புண்ணியம் பல சேர்க்க வேண்டும் அல்லவா? ஆமாம் இளவரசே. 63 நாயன்மார்களும் 12 ஆழ்வார்களும்
இறைபக்தி நிறுத்தியதோடு தமிழ் மொழி வளர பாலமாக விளங்கியார்கள் இவர்களே. இத்தலைமுறையினர் இவர்களை மறந்தே விட்டனர். ஆமாம் இளவரசே. இப்பெருமைகள் கூறியவர்கள் எழுதிய பாடல்களை தினந்தோறும் பாராயணம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அருள்பெற்றவர்களின் புகழையும் பரப்புவோம். ஏழை பிறர்களுக்கு புண்ணியம் பல சேர்ப்போம். நன்றி. பேருக்கு பின் இத்தனை பேரின்பமா? எதையும் எளிமையாக கலந்துவிட முடியவில்லை. அப்பப்பா, எத்தனை எத்தனை நாடக வடிவில் பேரின் பெருமையை உலகிற்கு சொன்ன என் மாணாக்கருக்கு மனமார்ந்த நன்றி.